ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்க்க போகிற ரெசிபி பார்த்தோன்னே சீஸியான ஒயிட் பாஸ்தா. இதுக்கு பேனில் ஒரு 2 டம்ளர் தண்ணி விட்டு ஒரு ட்ராப்ஸ் ஆயில் விட்டுக்கிறேன். ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் சால்ட் போட்டுக்கலாம். இப்போ இது 1 கப் அளவுக்கு எடுத்துகிட்டு அதை பாயில் பண்ணிக்கலாம். ஒரு 10 மினிட்ஸில் இப்போ நல்லா பெருசாக நல்லா பாயில் ஆயிடுச்சு. இதை ட்ரைன் பண்ணிக்கிறேன். இப்போ கடாயில் கொஞ்சம் பட்டர் போட்டுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் சாப்டு பூண்டு போட்டிருக்கேன். இது கார்ன்ஃப்ளவரு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் விட்டு இந்த பால் விட்டு நல்லா கட்டி இல்லாத நல்லா கலந்துக்கிட்டு நல்லா கலந்துக்கிட்டு இப்போ இதோட இதை சேர்த்துக்கலாம். இப்போ இதோட இதுலேயும் கட்டிப்படாத நல்லா கிண்டிட்டு நல்லா க்ரீமியாக வரணும். இப்போ அதனால் இதோட இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்து நல்லா க்ரீமியாக ஆக்கிக்கிறேன். கட்டி கொஞ்சம் இல்லாமல் நல்லா க்ரீமியாக வந்ததுக்கப்புறமா இதோட இந்த வேக வச்ச பாஸ்தாவை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த தேவைக்கேற்ற மாதிரி சால்ட் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோட சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கிறோம். காஞ்ச மிளகா ட்ரை ரோஸ்ட் பண்ணி கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கிறது இது. இப்போ இதில் சீஸ் கொஞ்சம் துருவி விட்டுக்கிறேன். இப்போ ரெடி பண்ணியாச்சு. ரொம்ப டேஸ்டியான சீஸி ஒயிட் பாஸ்தா. இப்போ இது நல்லா மெல்ட் ஆகி பாஸ்தாவோட நல்லா சீஸியாக க்ரீமியாக இருக்கும்.
வீடியோ லைக் பண்ணிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இப்படி ரெடி பண்ணியாச்சு.